என்ன உஷா ஒர்க் அவுட் ஆயிட்டா போல தெரியுது. ஆமாடா. நீ பஸ்ஸையும் பார்க்கல உஷாவையும் பார்க்கல, அதை எப்படி அவ்வளவு கரெக்டா உஷா ஒர்க் அவுட் ஆயிட்டான்னு சொல்ற? அது ரொம்ப சிம்பிள்ரா. நம்ம பசங்க சிகரெட் பிடிக்கிற ஸ்டைலை வச்சே சொல்லலாம். ஒரு பொண்ணு கிராஸ் பண்ணும்போது டக்குன்னு சிகரெட் எடுத்து பத்த வச்சானா பார்க்காம போற பொண்ணை பார்க்க வைக்கிறதுக்குன்னு அர்த்தம். அதே சிகரெட்டை பின்னாடி மறைச்சான்னாக்க நான் ரொம்ப நல்லவன், உன் முன்னாடி தான் சிகரெட் பிடிக்க மாட்டேன்னு நடிக்கிறான்னு அர்த்தம். அதே சிகரெட்டை காலில் போட்டு மிதிச்சான்னாக்க அந்த பொண்ணு பிக்கப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதே சிகரெட் பீடியா மாறி ஃபியூச்சர்ல இவனுக்கு கொஞ்சம் தாடியும் வளர்ந்துருச்சுன்னா பிக்கப் ஆனது டிராப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நீ இதுல எந்த ஸ்டேஜ்ல இருக்க? நான் இப்ப 2வது ஸ்டேஜ்ல இருக்கேன். வேண்டாமா, பத்திர ஆபீஸ் தானே போறோம், இது வேற எதுக்கு? நேத்துக்கு வந்து ஜியோவை நோட்டீஸ் போர்டில் போட சொன்னேனே, போட்டிங்களா? போட்டாச்சு சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம் அண்ணாச்சி. சார் தான் ரெஜிஸ்ட்ரார். நல்லா தெரியும், பழக்கம் தான் இல்ல. அண்ணாச்சி பேர் மாணிக்கம், நம்ம ஊர் தான். நம்ம ஊரா? எங்க? டவுனு தான். மெட்ராஸுக்கு வந்து 30 வருஷம் ஆச்சு. நம்ம ஆளுகளை பார்த்தா நம்ம ஊர்னு சொல்லிக்கிறது. கோமதி என்டர்பிரைசஸ்னு பிஸ்கட் கம்பெனி ஏஜென்சி எடுத்திருக்கேன். சாரிங்க, எங்கிட்ட கார்டு இல்ல. ஐயா பரவாயில்லைங்க, என்ன மாதிரி படிக்காதவன் தான் 10 காசு சேர்ந்தோன்னே கார்டு அடிச்சு வச்சுக்கிறோம். ஆமா, இங்க என்ன வேலையா? பத்திரம் பதிஞ்சது, சரி பார்க்கலான்னு ஒன்று. கொடுங்க, நான் என்னன்னு பார்க்க சொல்றேன். எல்லாம் முடிஞ்சதுங்க, கிளார்க் லெவல் வேலை தானே, நான் பார்த்துக்கிறேன். பாருங்க. மாணிக்கம் பிஸ்கட் கம்பெனி ஏஜென்சி மட்டும் இல்லாம ரியல் எஸ்டேட் பிசினஸும் பண்றாரு. பெரும் பணம் தரும் சார். அப்படியா? இவர் ஆபீஸ்ல சாதாரண கிளர்க்கா இருந்து இன்னைக்கு ரெஜிஸ்டர் ஆயிருக்காரு. ஆபீசர்லயே ரொம்ப கை சுத்தமானவர், ரொம்ப கண்ணியமான குடும்பம் ஆச்சு. அவருக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க படிச்சிருக்குதுங்க. மூத்த பொண்ணு பேரு சத்யா. நம்ம பையனுக்கு பார்க்கலாமே. ஒழுங்கா ஒரு வேலையில நிக்கிறது இல்ல, கம்பெனியா மாறிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு போய் இப்போ கல்யாணத்தை பண்ணி. கல்யாணம் ஆனா எல்லாம் சரியாயிடும் சார். பார்க்கலாம். சாருக்கு ஒரே பையன், பேர் பார்த்திபன். எந்த கம்பெனிலயும் 2 மாசத்துக்கு மேல வேலை பார்த்ததே இல்ல. என்ன பாக்குறீங்க, அடுத்த கம்பெனிக்காரன் வாவான்னு கூப்பிட்டுக்குவான். ரொம்ப புத்திசாலி. நம்ம சத்யாவுக்கு ஒரு பையனே பேசலாம் அண்ணாச்சி. பார்க்கலாம் பார்க்கலாம். யார் யாருக்கு எங்கெங்க முடிச்சு போட்டுருக்குது யாருக்கு தெரியும். லெஃப்ட் ஹேண்ட்ல ஏதோ மிஸ் ஆகுது. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.